வெல்கம் டு மண்ணை சமையல். இன்னைக்கு நம்ம கிச்சனில் ரொம்ப சூப்பரான ப்ரான் சுக்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் கொஞ்சம் பெருஞ்சீரகத்தூள் போட்டுக்க போகிறோம். அதில் 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டு இது நல்லா பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினதும் ஒரு சின்ன தக்காளி அதுவும் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்க போகிறோம். இது நல்லா வதங்குற டைமில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற ப்ரானும் இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்க போகிறோம். இப்போ இதுக்கு தேவையான மஞ்சள் தூள், மிளகாத்தூள், உப்பு சேர்த்து இதை நல்லா வதக்கிக்க போகிறோம். இதில் நம்ம தண்ணி சேர்க்க போகிறதில்ல. இந்த ப்ரானில் இருக்கிற தண்ணியே இது வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் நம்ம இதில் தண்ணி சேர்க்காமல் இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். இதில் கொஞ்சமாக தேங்காவை நல்லா நைஸாக அரைச்சி அந்த பேஸ்ட்டை இதில் போட்டுக்க போகிறோம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இந்த மூடி வச்சிட்டோம்னா இது ஒரு 10 நிமிஷத்தில் இது நல்லா வெந்து வந்துடும். இந்த டைமில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு திரும்பவும் மூடி வச்சிடுங்க. இதில் இருக்கிற தண்ணி எல்லாம் வற்றி இது நல்லா சுருண்டு வரும். இந்த டைமில் நம்ம சிம்லே வச்சு கொஞ்ச நேரம் இதை நம்ம வேக வைக்க போகிறோம். பாருங்கள், இதில் இருக்கிற தண்ணி எல்லாம் வற்றிடுச்சு. இப்போ நம்மளோட சூப்பரான ப்ரான் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்மளோட ப்ரான் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. இது உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.